ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜியோ வ்ளாக்ஸ். நெக்ஸ்ட் வீக் தேவையான லிக்விட் இது ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணிட்டுருக்கோம். 3-4 days ஆகிடும். இந்த வீக் வந்து இந்த பனானா பீல் போட்டு தண்ணிங்க. இந்த வீக் ஃபுல்லாக இந்த தண்ணியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டைல்யூட் பண்ணி நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பேன். இந்த வாட்டி கம்போஸ்ட் பண்ணுற மெத்தட் சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஆல்ரெடி செடிக்கெல்லாம் நிறைய கம்போஸ்ட் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம 15 days ஒன்ஸ் போடுறதுக்காக கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கோம் இந்த மெத்தடில். அண்ட் தினமும் காலையில் நம்ம கார்டன் போன உடனே என்னென்ன வேலை இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே இப்போ ஒரு ரவுண்ட் பார்ப்பேன். ஏன்னா பூச்சி ஏதாவது பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது வந்து புழு ஏதாவது அதில் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் எவ்ரிடே செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா கார்டனிங்குங்கிறது நம்ம ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அது. ஸோ ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அதுவும். ஸோ நம்ம எவ்ரிடே நம்ம வீட்டில் செடிக்கு என்னென்ன இருக்கும், நம்ம குழந்தைங்கள வளர்க்குற மாதிரி தான் அந்த செடிங்களை வளர்க்குறதும். ஸோ இப்போ நமக்கு வெயில் காலனால நான் எல்லா செடிக்குமே மல்ச்சிங் போட்டு வச்சுருக்கேன். அந்த காஞ்ச இலை போட்டு மல்ச் மாதிரி போட்டு வச்சுப்போம். ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பால்சம் விதையை போட்டு வளர்த்த செடிங்க. இது சூப்பராக வருது. இது ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் வரும் இதில். அண்ட் கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் அடுத்தடுத்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை போட்டு வச்சுருந்தேன். நல்லாவே வளருது. இன்னும் ஒரு 2 days ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த பக்கம் கொத்தமல்லி. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே நாளில் எல்லாம் செய்ய முடியாதனால நான் கொஞ்சம் விட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டுருப்பேன். அண்ட் என்னோடய கார்டனில் மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த லிலி பாண்டுக்கிட்ட தாங்க. அது நிறைய அந்த மீனுங்க வந்து பார்க்கவே தினமும் ஃபுட்டு போடுறதுக்காக நான் மாடிக்கு போவேன். அப்போது நான் அங்கே போனவுடனே கிட்ட வந்தவுடனே மீனெல்லாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சோம். இந்த நெட்டு ஏன் நான் போட்டு வச்சுருக்கேன்னா காக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட காக்கா தொல்லை தாங்க முடியலங்க. அதனால தான் நெட்டு போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் வெண்டைக்காய் எல்லாமே வந்து இப்போ குட்டி குட்டியாக வந்து சாப்ளிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பைப்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் பார்க்குறீங்க. இது வந்து பீர்க்கங்காய் செடி போடுறதுக்காக மட்டும்தான் இது வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் வந்து நம்ம பீர்க்கங்காய் செடி இதெல்லாம் வந்து எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். அண்ட் இது வந்து சூப்பராக கோக்கா வளர ஆரம்பிச்சிடுது. ஒரு கிளைக்கையும் ஒரு இதுவும் இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ரோஸ் பிளான்ட் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா அடுத்தடுத்து இந்த சூப்பராக வளர்றனால நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு ஆக்டிவாக நம்ம கார்டனில் இருக்கணும்னு சொல்லி தான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதி மல்லி கட் பண்ணி இப்போ ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக இனிமேல் வளர போகுது. உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வாட்டர் லில்லிஸ் வந்து எங்களுக்கு செட் பண்ணி கொஞ்சம் வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஆல்ரெடி நம்ம வாட்டர் லில்லிஸ் வந்து ஒரு சின்ன சாப்ளிங் எடுத்து இதில் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு காய்ச்ச பாவக்காய் பசலைக்கீரை க்ரோயிங் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சூப்பராக காய்ச்சிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காய வச்சு இந்த விதையை நீங்கள் போட ஆரம்பித்தாலே சூப்பராக வந்து பசலைக்கீரை வர. இந்த விளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.